Experience the next level of imaging with Vivo X100 series. Pre-book now. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருக்காங்க. இது இது எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு என்னைக்குமே கேட்டது கிடையாது. எப்பவுமே நம்ம காதுல விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம் நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க. என் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள் சினிமா தவிர, சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது, நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க, யூ ஆர் so much more capable of doing a lot of things, நீங்கள் ஏன் இதோட நிறுத்தணும், நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர். இது நான் எந்த மேடையிலையுமே நான் பேசினது கிடையாது, ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. பட் இன்னைக்கு நீங்கள் என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க. அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க. கோமதி மேம்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையாக அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட், என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ, இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது, இது அவங்க கிரியேட் பண்ணது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கற்றுக் கொடுத்தது, இதை கிரியேட் பண்ணது. இன்னைக்கு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான். ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுக்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம். அவங்க ஆரம்பிச்சு வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போ ஃபெமினைனா உங்களோட இருக்கு. இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புறேன். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இதுல சுயநலம் இருக்கு. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எப்படி உங்க முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு. அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்க எல்லாரும் தான். ஏன்னா உங்களால தான் இந்த கொண்டாட்டம் நடக்குது.
ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுங்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமா இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம். அவங்க ஆரம்பிச்சு வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போ ஃபெமினைனா உங்களோட இருக்கு. இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புறேன். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்க பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இதுல சுயநலம் இருக்கு. ஆனா இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொது நலம்தான் இதை வித்தியாசமா இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புறேன். இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமா இருக்கு, ஏன் நியாயமா இருக்குன்னா, நாங்க ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். எஸ், இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருக்குமே பணம் வருது, உங்க எல்லாரும் வீட்டுக்குமே பணம் வருது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ, உங்க அப்பா கிட்டேயோ, உங்க அண்ணா கிட்டேயோ, உங்க வீட்டுல யார்கிட்டயோ நீங்க போய் எனக்கு இது வாங்கணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும், என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்க எதுவுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா நீங்களே உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் தேங்க்யூ கோமதி மேம். இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன்னா, மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பத்தின அவேர்னஸ் இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அவேரா இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாரா இருக்கட்டும், விக்கி சாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு, எப்படி நம்ம வேற வேற பேர் வச்சு ஒரு சானிட்டரி நாப்கினை நம்ம சொல்றோம், எனக்கு அது வாங்கிட்டு வாங்கல, இது வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்பவுமே நம்ம எந்த சானிட்டரி நாப்கினோட பேரு நம்ம இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிட்டரி நாப்கின்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமா ஒரு மேடையில இவ்வளோ ஆண்கள், நம்ம இவ்வளோ பேரு பெண்கள் எல்லாரும் தைரியமா சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த அவேர்னஸ் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கு அது புரியணும். அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபெமினைன் எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிட்டரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமா இருக்கு. ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின்ஸ் முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்ல வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட். இதுல பிஸ்னஸ் இருக்கிற, இப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப 10th 100th விஷயம். அதோட மிகப்பெரிய விஷயம், அதோட ரொம்ப முக்கியமா ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லாரும் இது வாங்குங்க, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணல. இனிமேலும் அது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். எல்லாருமே இது யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு
நான் தப்பா சொல்லலை அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள் கிட்டேயும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது சாத்தியமானது எங்களால கிடையாது, உங்களால மட்டும்தான். நீங்க தான் அது பண்ணியிருக்கீங்க. உங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு சொசைட்டிலையும் போய், ஒவ்வொரு காலனிலையும் போய், ஒவ்வொரு சிட்டிலையும் போய், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போய் நீங்க தான் அதை பத்தி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அவேர்னஸ் நீங்க தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இதே மாதிரி நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்க பார்த்ததுல, உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல நிஜமாவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் நம்மளுக்கு பெருமையா இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷம் நம்ம நிறைய 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 இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். சேர்ந்து உழைப்போம். எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். நிறைய பேசணும்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம், உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம், அங்க குழந்தைங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே பேச தோணல. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு. யூஸ்வலா அந்த மாதிரி ஆகாது, பட் ஆனா அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு உங்களை எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்குங்க. நீங்க உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் பண்ற இந்த விஷயம் கண்டிப்பா உங்களோட கிட்ஸ், உங்களோட குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே நீங்க ஒரு லெகசியா கிரியேட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க பண்ற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நீங்க ஃப்ரம் த ஹார்ட் நீங்க இந்த வேலையை பண்றீங்க. இது ஒரு வேலையா எடுத்து நீங்க பண்ணல. இது நீங்க ரொம்ப மனசார பண்றீங்க. அது அப்படியே இந்த பிராண்ட்லயும் தெரியும், கோமதி மேம் பேசுறதுலயும் தெரியும், கோமதி மேம் பண்ற எல்லா விஷயங்கள்லயும் அது தெரியும். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலங்கறோம், அலப்பற கிளப்பறோம். ராம்ராஜ் நிரந்தரம். Experience the next level of imaging with Vivo X100 series. Pre-book now.